ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவல் தான். இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் முக்கியமான கடவுள்களில் ஒருவராக இருக்கக்கூடியவர்னா சிவபெருமான் தாங்க. இவர் மற்ற கடவுள்களை போல இல்லாமல் சிவபெருமான் குறைந்தபட்ச வேண்டுதல்கள் மற்றும் காணிக்கைகளின் அடிப்படையிலேயே திருப்தி அடையக்கூடிய தெய்வமாக காணப்படுறாரு. ஸோ தினமுமே சிவபெருமான வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இவருடைய லிங்கத்திற்கு வெறும் தண்ணீரால் மட்டுமே அபிஷேகம் செய்தாலே போதுங்க. சிவபெருமான மகிழ்விக்க இது மட்டுமே போதுமானதாக சொல்லப்படுது. இந்து மதத்தில் சிவபெருமான் அழிக்கும் கடவுளாக அறியப்பட்டாலுமே கூட அவர் ரொம்ப ரொம்ப அன்பான ஒரு கடவுளும் கூட. அதனால தான் அவரை போல்நாத் அப்படின்னு அன்போடு அழைக்கிறோம். இந்த போல்நாத் அப்படின்ற சொல்லுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா அப்பாவி தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிவபெருமான் அழிக்கும் கடவுளாக எல்லாருக்கும் காணப்பட்டாலுமே கூட இவர் உண்மையிலேயே அப்பாவி தெய்வம் தாங்க. மேலும் இவர் அன்பான ஒரு தெய்வமும் கூட. கடவுள்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் ஒருபோதும் ஒரு சில விஷயங்களை மன்னிக்கவே மாட்டாராம். அப்படி சிவபெருமான் ஒருபோதும் மன்னிக்காத ஒரு சில பாவங்களானது இருக்கதாக இன்னுமே நம்பப்படுது. இந்து மதம் ஒரு சில பெரிய பாவங்களை பற்றி குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. இந்த பாவங்கள் எண்ணங்கள், பேச்சு அல்லது செயலால் செய்யப்படலாம் அப்படின்னும், இந்த பாவங்களை செய்தவர்களை சிவபெருமான் ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டார் அப்படின்னும் சொல்லப்படுது. அப்படியே அவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை கொடுப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றியும், என்னென்ன பாவங்களை சிவபெருமான் மன்னிக்கவே மாட்டார் அப்படின்றத பற்றியும் தான் இந்த பதிவோட தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிவபெருமான அழிக்கும் கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்முடைய கர்மாக்களினுடைய அடிப்படையில் இவர் அழிக்கக்கூடிய கடவுளாக காணப்படுறாரு. இருந்தாலுமே கூட சிவபெருமான வழிபாடுகள் செய்வதால் அவருடைய கோபத்திலிருந்து நம்மளால் தப்பிக்க முடியும். ஒரு சில பாவங்களை சிவபெருமான் மன்னிக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடியது, மற்றவர்களுடைய செல்வத்தை விரும்பக்கூடிய செயலை சிவபெருமான் ஒருபோதும் மன்னிக்கிறதே கிடையாது. அதாவது மற்றொருவருடைய பணத்தை நம்ம ஒருபோதும் தவறாக பயன்படுத்த முயற்சிக்கவே கூடாதான். அதுபோல் ஒருவருக்கு நீங்கள் கடன்பட்ட பணத்தை திருப்பி செலுத்தவும் மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவர் ஒருபோதும் மற்றவருடைய செல்வத்தின் மீது ஆசைப்படக்கூடாது அப்படின்னும், அதன் விளைவாக சிவபெருமான் அதிருப்தி அடைகிறார் அப்படின்னும் சொல்லப்படுது. மேலும் அவங்கள கண்டிப்பாக அவர் தண்டிப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வகையில் மற்றவர்களுடைய செல்வத்தின் மீது தேவையில்லாத ஆசைகளை வளர்த்துக்க கூடாது அப்படின்ற ஒரு செயலை தான் சிவபெருமான் முன்னெரிச்சிருக்காரு. அழிக்கும் கடவுளாக இவர் இருந்தாலுமே கூட ஒரு சில விஷயங்களை ஒருபோதும் மன்னிக்கிறது கிடையாது. மற்றவர்களுடைய மனைவியின் மீது ஆசைப்படக்கூடிய நபர்களை சிவபெருமான் ஒருபோதும் அனுமதிக்கிறது கிடையாது. அதாவது மற்றொருவருடைய திருமண வாழ்க்கையை சீர்குலைக்க முயற்சிக்குவதும் கூட சிவபெருமானால் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாவமாக பார்க்கப்படுது. அதாவது ஒருவர் மற்றொருவருடைய மனைவியை சொந்தமாக்கி கொள்ள ஆசைப்பட்டாலோ அல்லது வேறு எந்த வகையிலும் அவர்களுடைய உறவில் பிரச்சனைகளை உருவாக்கவோ முயற்சிக்கவே கூடாதாம். அப்படி ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு பெரிய தண்டனைகளை அவங்க சந்திப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ வாழக்கூடிய நாட்களில் மற்றவர்களுடைய மனைவியின் மீது எந்த ஒரு காரணத்திற்காகவும் ஆசைகளை வளர்த்து கொள்ளக்கூடாது. இது மிகப்பெரிய தவறாக சிவனுடைய பார்வையில் பார்க்கப்படுது. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது, மற்றவர்களுக்கு எதிராக தீய திட்டங்களை எல்லாம் தீட்டுறது. ஸோ எப்போதுமே மற்றவர்களுக்கு எதிராக எந்த ஒரு கெடுபலன்களையும் செய்யக்கூடாது. இந்த கெடுபலன்கள் தான் நம்முடைய வாழ்க்கையில் கர்மாக்களாக உருவெடுக்குது. இந்த கர்மாக்கள் நமக்கு மீண்டும் இரட்டிப்பாக தண்டனைகளை கொடுக்கும். ஸோ கர்மாக்களினுடைய அடிப்படையில் பலன்களை கொடுக்கக்கூடிய கடவுள்களில் ஒருவராக சிவபெருமான் தான் காணப்படுறாரு. ஸோ அழிக்கும் கடவுளாக இருக்கக்கூடிய செம்பெருமான் யாருடைய கர்மாக்கள் எப்படி இருக்கோ அதை பொறுத்து அவர்களுக்கு தண்டனைகளை வழங்குறாரு. எப்போதுமே மற்றவர்களுடைய வெற்றியை தடுக்க நினைப்பதும் கூட ஒரு தவறு தான். கூடவே அதற்காக திட்டமிடுவது அப்படிங்கிறது ரொம்பவே தீமையான ஒரு செயல். இந்த ஒரு செயல் பார்த்திங்கன்னா சிவபெருமானுக்கு ரொம்பவே பிடிக்காத ஒரு செயல் அப்படின்னு சொல்லப்படுது.
அதாவது மற்றவர்களுக்கு எதிராக தீய திட்டங்களை தீட்டுபவர்களையும் அல்லது மற்றவர்களுடைய மகிழ்ச்சியை அளிக்க முயற்சிக்கக்கூடியவர்களையும் எம்பெருமான் ஒருபோதும் பாராட்டுவதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னை போலவே அப்பாவி மக்களை சிவபெருமான் ஆசீர்வதிக்கிறாரு. ஸோ ஒருபோதும் மற்றவர்களுடைய மகிழ்ச்சிக்கு கூட நம்ம குறுக்கீடாக இருக்கக்கூடாது. அதுவும் சிவபெருமானை கோபப்படுத்தக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்து செயல்படுங்க. அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியது தீய வழிகளில் நடக்கக்கூடியவர்கள். ஒரு சிலர் தீய செயல்களில் ஈடுபடுவது அல்லது சமூகத்தில் பதட்டத்தை எல்லாம் உருவாக்குவது, இது போன்றவற்றில் இருக்கக்கூடியவர்களை கூட சிவபெருமான் மன்னிப்பதே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட நாட்டத்தை கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் சிவபெருமான இந்த சமூக விரோதிகளை ஒரு துளி கூட விரும்புறது கிடையாது. அதாவது எப்போதுமே நம்ம தீய வழிகளில் நடக்கவே கூடாது அப்படின்றது தான் எம்பெருமான் சொல்ல இருக்காரு. ஸோ நம்மளுடைய வழிகளில் நன்மைகளை மட்டும் செய்துட்டு போனோம் அப்படின்னா எம்பெருமானுடைய கருணை பார்வை நம் மீது படும். ஸோ இதன் மூலமாக நம்முடைய கர்மாக்கள் பலவும் பார்த்திங்கன்னா அழைக்கப்படுது. அடுத்தபடியாக சிவபெருமானால் மன்னிக்க முடியாத ஒரு செயல்களில் ஒன்று அப்படின்னாலும் அதுவும் குறிப்பிட்டு சொல்லக்கூடியது அப்படின்னா பெண்களை அவமதிப்பது. அதாவது ஒரு பெண்ணை அவமதிப்பது அப்படிங்கிறது லக்ஷ்மி தேவியை அவமதிக்கக்கூடிய ஒரு செயலாகவே பார்க்கப்படுது. அதனால தான் பெண்கள் மகிழ்ச்சி இல்லாத வீட்டை விட்டு லக்ஷ்மி தேவி வெளியேறுகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது சிவபெருமானை கோபப்படுத்தக்கூடிய மற்றும் ஒரு செயலாகவே பார்க்கப்படுது. பெண்கள் மதிக்கப்படாத வீட்டில் எப்போதும் எந்த ஒரு கடவுளும் தங்கவே மாட்டார் அப்படின்னு சாணக்கியர் கூறியிருக்காரு. ஒரு சிலர் அறியாமையால் பெண்கள் மீது மோசமான மற்றும் ஆரோக்கியமற்ற கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. இது மிகப்பெரிய தவறாகவே பார்க்கப்படுது. இந்த செயல்கள் ஒவ்வொன்றுமே அவர்களை அவமானப்படுத்துவது மட்டும் இல்லாமல் சிவபெருமானையும் அதிருப்தி அடைய செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களில் யாரெல்லாம் பெண்களை அவமதிக்கிறீங்களோ அவங்களாம் இனியாவது அந்த செயல்களை செய்யாமல் இருங்க. பெண்களை அவமதிப்பது அப்படிங்கிறது எம்பெருமானை கோபப்படுத்தக்கூடிய செயல்களில் ஒன்று அப்படின்றத நீங்கள் உணர்ந்து செயல்படுங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது மற்றவர்களை அவமதிப்பது. குறிப்பாக பெண்களை மட்டும் அவமதிக்கிறது சரியில்லை அப்படின்னாலுமே கூட யாரையுமே சமூக ரீதியாக நம்ம அவமதிக்கக்கூடாது. சமூகத்தில் மற்றொருவருடைய கண்ணியத்தையும் மரியாதையும் யாராவது கெடுக்க முயற்சிக்கிறாங்க அப்படின்னா அது எம்பெருமானை கண்டிப்பாக கோபப்படுத்தக்கூடும். ஒருவரை அவதூறு செய்ய முயற்சிப்பது பாவமாக தான் கருதுறாங்க. மற்றவர்களுக்கு எதிராக ஒரு சில பொய்களை பயன்படுத்துவதும் வதந்திகளை பரப்புவதும் கூட அவருடைய பார்வையில் தவறு அப்படின்னு சொல்லப்படுது. ஒருவருடைய முதுகுக்கு பின்னால் பேசுவதும் இதில் அடங்கும். ஸோ யாரையும் எந்த ஒரு காரணத்திற்காகவும் அவமதிக்காதீங்க. மற்றவர்களை பற்றி நம்ம புறம் பேசுவதோ அவர்கள் இல்லாத ஒரு நேரத்தில் பேசுவதோ மிக மிக தவறான ஒரு செயல். இருக்கும்போது பேசுவதை காட்டிலும் இல்லாத நேரங்களில் பேசுவது தான் மிகப்பெரிய தவறாக பார்க்கப்படுது. ஸோ இது போல் தவறுகளை நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதன் மூலமாக உங்களுடைய கர்மாக்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இது போல் தவறுகள் செய்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமாவது கண்டிப்பாக இதெல்லாம் நிறுத்திக்கோங்க. ஏன்னா கர்மாக்களின் வழியாக மட்டும்தான் நமக்கு பாவ புண்ணியங்களின் பொறுத்து மட்டும்தான் பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ எம்பெருமானை நம்ம சோதிப்பதோ அவருடைய கோபத்துக்கு ஆட்படுவதோ ரொம்பவே தவறான ஒரு செயல்தான். அடுத்ததாக போதைப் பொருட்களை உபயோகப்படுத்தக்கூடிய நபர்களை சிவபெருமான் எப்போதுமே மன்னிக்கிறது கிடையாது. அதாவது இவருடைய பார்வையில் இது மிக மிக தவறான ஒரு செயலாகவும் மன்னிக்க முடியாத குற்றமாகவுமே பார்க்கப்படுது. சிவபெருமான் அல்லது சிவபெருமானுடைய பக்தர்கள் யாராக இருந்தாலுமே மது மற்றும் போதைப் பொருட்கள் போன்றவற்றுக்கெல்லாம் அடிமையாவதை பாவச் செயலாகவே கருதுறாங்க. அதாவது ஒருவருடைய உடலை அழிக்கக்கூடிய இந்த ஒரு செயல்பாடை கண்டிப்பாக செய்யக்கூடாது. மேலும் அவரை சேர்ந்தவர்களுடைய வாழ்க்கையும் இது அழிக்குது அப்படின்றத நீங்கள் உணர்ந்து செயல்படுங்க. ஸோ போதைப் பொருட்களை உபயோகிப்பதோ அதற்கு அடிமையாக இருப்பதோ எம்பெருமான் எப்போதும் விரும்புறது கிடையாது. இந்த பதிவில் ஒரு சில விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சிவபெருமானால் மன்னிக்கவே முடியாத குற்றங்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே ஈசனை யாருக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்குமோ மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா அப்படின்ற திருநாமத்தை தவறாமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
மந்திரங்களில் மிகவும் உயர்வான மந்திரமாக கருதப்படக்கூடிய எந்த ஒரு மந்திரத்தை நம்ம சொன்னாலே போதும் நமக்கு பலன் கிடைக்கும். சிவபெருமானுடைய பார்வையில் மன்னிக்க முடியாத குற்றங்களாக என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவை தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் நீங்கள் செய்து பயன்பெறுங்க. மீண்டும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.